இயேசுவே, அருமையான ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்குள் ஆண்டவரே எங்களை கொண்டு வந்திருக்கிற தயவிற்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேவன் ஆண்டவரே, கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களை நீர் வழி நடத்தி வந்த ஆண்டவரே, என்னுடைய மகா பெரிய தயவிற்காக இரக்கத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரங்களோடு கூட இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த லாக்டவுனிலும் ஆண்டவரே அநேக பாடுகளினூடாய், கஷ்டங்களினூடாய், ஆண்டவரே வேதனைகளினூடாய், தேவைகளினூடாய் கடந்து செல்லும் போது ஆண்டவரே நீரே எங்கள் துணையாளராய், எங்கள் நம்பிக்கையாய், ஆண்டவரே யெகோவாயீரே என் தேவைகளை எல்லாம் பார்த்து கொள்ளுவீர் என்று ஆண்டவரே ஆபிரகாம் அன்றைக்கு உமக்கு பலியிட்டது போல ஆண்டவரே அப்பா, நாங்களும் வாரம் உடைய சந்நிதியிலே ஆண்டவரே உமக்கு முன்பாக வந்து நாங்கள் ஜெபிப்பதினாலே எங்கள் தேவைகளை எல்லாம் ஆண்டவரே நீர் சந்தித்து வழி நடத்துகிற தயவிற்காக ஆண்டவரே எங்கள் முழு இருதயத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதுவரை எங்களை நடத்தின தேவன் இனிமேலும் எங்களை நீர் நடத்த போதுமானவர், நீர் வல்லமை உள்ளவர் என்று நாங்கள் விசுவாசித்து அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற அநேகருக்கு இல்லாத நம்பிக்கை, எங்களுக்காக மரித்து உயிர்த்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற ஜீவாதிபதி எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாமல், எங்களை கைவிடாமல், எங்கள் கரம் பற்றி நடத்துகிற எங்கள் ஆத்துமநேசர் எங்களுக்கு உண்டு என்ற அந்த மகா பெரிய நம்பிக்கை எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே. எந்த தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடக்க அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் எங்களுக்கு போதும்பா ஆண்டவரே. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ள ஆண்டவரே, இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய அளவில்லாத தேவ பிரசன்னம் ஆண்டவரே இந்த ஆராதனையில பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள ஆண்டவரே உம்முடைய கரத்தில் உம்முடைய சித்தத்துக்கு எங்களை நாங்கள் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். நீரே எங்களை ஆளுகை செய்யும், எங்களை ஆண்டு கொள்ளும். மீதியான வேலைகளை நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அவர் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறவர், ஆகாரின் அழுகுரலை கேட்டவர், பிள்ளையின் சத்தத்தை கேட்டவர், ஒரு துறவை உண்டு பண்ணினார். இந்த மாதம் நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கும் பொழுது நம் கண்களால் காணக்கூடாத ஒரு பெரிய ஆச்சரியத்தை கர்த்தர் இந்த மாதம் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு கர்த்தர் என் பலனும் என் கேடகமும் என்று அவரை உயர்த்து பாடுவோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீரன் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நீரன் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. துதிகர மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை
இயேசு ராஜா நீரே, துதி கன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே, ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே, துதிகன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே. நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். திரும்ப பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே. ஒரு 3 முறை சொல்லுவோம். துதிகன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே. இன்னும் 2 முறை சேர்ந்து சொல்லுவோம். துதிகன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே. ஆவியோடு உண்மையோடு சொல்லுவோம். துதிகன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே. நாம் சார்ந்து கொள்வதற்கு அவருடைய தோள் நமக்கு இருக்கிறது. அவர்தான் நம்முடைய பலன், அவர்தான் நம்முடைய நம்பிக்கை, அவர்தான் நம்முடைய முதுகெலும்பு. அவரை விசுவாசித்தால் தான் நாம் நிமிர்ந்து நிற்க முடியும். இந்த மாதத்தில் நிமிர்ந்து நிற்போம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் நமக்கு விரோதமாய் வர முடியாது. இதுவரை நம்மை தோற்கடித்து கொண்டிருந்த, ஏமாற்றி கொண்டிருந்த சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி தலையை உயர்த்த போகிறார். நாம் சந்தோஷத்தோடு கம்பீரமாய் பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தோள்களின் மேலே சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவாயிரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயிரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேலே சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் பார்த்து கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 இருந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும்
10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவாயிரே இந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா இந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயிரே இந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா இந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை இல்லை, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவையெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு நீட்டு கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்திலே கொண்டு நீட்டு கொண்டாரே. இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. யெகோவாயிரே இந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா இந்த தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவாயிரே இந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா இந்த தேவன், என்னால் சுகம் தருவீரே. தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. தோள்களின் மேலே சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. தேவைகள் எல்லாம் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். சொல்லுவோம். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். ஒரு முறை நல்ல விசுவாசத்தோடு, எனக்கு விரோதமாய் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் ஆவினாலே ஆகும் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா இந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நாங்கள் எப்போதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளை எல்லாம் அறிந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். மீதமுள்ள ஒவ்வொரு நேரங்களையும் கர்த்தர் தாமே நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை வல்லமையும் எங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் முதலாவது நம்ம சபையில் விசேஷமாய் தேவைகளோடு இருக்கிறவர்களுக்காக செபித்து தொடர்ந்து நாம் சுருங்க கர்த்தருடைய வார்த்தையை வாக்குத்தத்தங்களை தியானித்து முடிப்போம். இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் என்னோடு இணைந்து செபிக்க கேட்கிறேன். வாய்ப்பு இருந்தால் கண்களை மூடலாம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் அந்த ஜெபத்தில் இணைந்திருக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் சுபாஷினிக்கு ஆண் பிள்ளையை தந்தார். காலை மனைவிக்கு நார்மல் டெலிவரியில். அதே மாதிரி
ஷீபாவுக்கு பெண் பிள்ளை நார்மல் டெலிவரியில் இந்த வாரங்களில் பிறந்தது. கடந்த வாரங்களில் இந்த 2 ஃபேமிலிக்கு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே உடைய கரங்களுக்கு தாழ்த்துகிறோம். சுபாஷினிக்கு வேண்டிய கிருபையை தரணும், ஷீபாவுக்கு வேண்டிய கிருபைகளை தர செபிக்கிறோம். இன்றைக்கி அட்மிஷன் ஆகிற யாமினிக்காக ஜெபம் பண்ணுகிறோம். பிரசவத்துக்காக போகிற மகளோருடைய கிருபை இருக்கு. சுகன்யாவுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கெட்சியாவுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்ட்ரியாவுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே உடைய தயவுள்ள கரம் இவர்களை பலப்படுத்த தாழ்த்துகிறோம். பீட்டருக்காக, வெங்கடேஷுக்காக, மணிராஜ் ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ணுகிறோம். உடைய கரம் இவர்களை பலப்படுத்த தாழ்த்துகிறோம். முருகன், பாபுராவ், அவனுடைய மனைவி தனிகாச்சலனுடைய ஃபேமிலி, இந்த குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பலவீனங்களை மாற்றி போட்டு சுகத்தை தருவீராக. கோஷா, ஓமந்தூர் மருத்துவமனையில் இருக்கிற நர்சஸ், அங்கே இருக்கிற மற்ற ஆயாமார் எல்லாரையும் தாழ்த்துகிறோம். அதே மாதிரி மெயின் ஜிஹெச்சில் உள்ளவர்கள் எல்லாம் மருத்துவமனையில் உள்ளவர்களையும் நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் விசேஷமாக எங்கள் சபையை சேர்ந்த மக்கள் பல இடங்களில் பல வேலைகளில் இருக்கிற இவர்களை எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்க தாழ்த்துகிறோம். கிருபைக்குள்ள மூடுவீராக. தேசிங்குக்காக ஜெபம் பண்ணுகிறோம். சுகத்தை தரணும், அவருக்கு வர வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஆஃபீஸில் செட்டில் ஆகணும். சிவாவுக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுகிறோம். பன்னீருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே இந்த பிஸ்னஸில் நெருங்கி நிற்கிற அழுத்தங்களினுடைய கடந்து போகிற ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். பெயரை சொல்ல விட்டாலும் நீங்களுடைய தேவைகளை சந்திக்க தாழ்த்துகிறோம். ஆண்டவரே கென்னடிக்கும் நல்ல சுகத்தை தர நாங்கள் செபிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனப்பட்டிருந்தாலும் எங்கள் ஆண்டவர் பொறுப்பெடுக்க தாழ்த்துகிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும். கடந்த மாதத்திலே நம்மை விட்டு கடந்து சென்றதான நடராஜன் நேற்றைய தினத்தில் நித்திரை அடைந்து இந்த அடக்க ஆராதனை முடிந்த நாகமல்லி, இந்த 2 குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே உடைய தயவுள்ள கரம் இந்த இழப்பினால் பாதிக்கப்பட்ட இந்த குடும்பங்கள் ஆறுதல் அடைய, தேர்தல் அடைய உடைய கரங்களுக்கு தாழ்த்துவோம். எங்கள் ஆண்டவர் பொறுப்பெடுப்பீராக. வழி நடத்தும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் தாவே, ஆமென். நாம் தொடர்ந்து கவனிப்போம். உங்களை இப்படி சந்திக்கிறது ஒரு புறம் மகிழ்ச்சி, இன்னொரு புறம் சங்கடம், 2 இருக்குது. அதனால் ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால், லாக்டவுனை பிரேக் டவுன் ஆக்கின ஒரு மனிதனை குறித்து சிந்திக்க போகிறோம். நம்மளாம் லாக்டவுனில் இருக்கணும், அது இப்போ பிரேக் டவுன் ஆகணும். ஏனென்றால் இந்த லாக்டவுன் பீரியட் நாம் நினைத்தது இந்த ஜூனில் நாம் எல்லாம் சேர்ந்து வர முடியும், எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் ஜூன் மாதத்தில் எதிர்பார்த்தோம். ஆனால் அது ஜூனில் நடக்காது போல் இருக்கிறது. ஜூலையில் சந்திப்போம் என்று நம்புகிறோம். ஆண்டவர் நம்ம கிருபைகளை தருவார். சில இடங்களில் தளர்வுகள் இருந்தாலும் சென்னை ஹாட் ஜோனில் இருக்கிறபடினால நமக்கு அதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கிறது. ஆனால் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவன் எல்லாவற்றிலும் நம்மை நடத்த உண்மை உள்ளவர், வல்லமை உள்ளவர். சோர்ந்து போகாதிருங்கள். வேலையில் ஒருவேளை நெருக்கங்களை சந்திக்கிறவர்கள் சோர்ந்து போகாதிருங்கள். ஜெபத்திலே சிறப்படுங்கள். வேத சத்தியத்திலே பலன் கொள்ளுங்கள். வியாதியை குறித்து பேசுவதை தவிர்த்து பரிகாரியாகி இயேசுவை குறித்து பேசுவதை அதிகப்படுத்துங்கள். யாரிடமும் சுவிசேஷத்தை, அன்பின் செய்தியை பகிர்ந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஆண்டவர் மகிமைப்படுவார். இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற மனிதன் லாக்டவுனை பிரேக் டவுன் போட்டு வெளியே வந்தவர். அதற்கு காரணம் என்ன என்று ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாய் வைத்து சுருக்கமாக இடையே கூட தேவையானால் செபித்து நாம் இந்த செய்தி நிறைவுக்கு கடந்து வரப்போகிறோம். ஆதியாகமம் 41:38. ஜெனிசிஸ் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். லாக்டவுனுக்கு ஒரு பிரேக் டவுன் பண்ணணும்னா தேவ ஆவியை பெற்றவர்கள் தேவை. லாக்டவுன் பிரேக் ஆகணும்னா திருச்சபை மக்கள், நீங்கள் ஒருவேளை வீடுகளில் இருக்கலாம், இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை விரும்புங்கள். பெந்தேகோஸ்தே நாளாக முழு உலகமும் கொண்டாடுகிற நாட்கள். அரவுண்ட் த வேர்ல்ட் பெண்டிகாஸ்டல் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை பெண்டிகாஸ்டல் ஞாயிறாகவே அனுசரிக்கப்படுகிறது. நான் அப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்ல விரும்பலை. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும்
ஆவியில் நிரம்பி வாழுகிறதை விரும்புங்கள். ஏனென்றால் பெரிய லாக்டவுனுக்கு ஒரு பிரேக் போட்டு அதை உடைத்து கொண்டு வெளிவந்தவன் யோசேப்பு. அவன் வாழ்க்கையை நாம் சற்று சீர்தூக்கி பார்க்கும் பொழுது இந்த யோசேப்பு அவனுடைய சிறு பிராயத்திலிருந்து குழியில் போடப்பட்டு சிறைக்கு கடந்து சென்று சிறை கதவுகளை திறந்து கொண்டு சிம்மாசனத்துக்கு ஏறினவன் யோசேப்பு. ஆகவே இந்த காலை வேளையிலே இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டா என்று இந்த தேசத்து ராஜா இதை சொல்வதற்கு பல ஆண்டு காலங்கள் கடந்து செல்ல வேண்டியிருந்தது. லாக்டவுனில் அவன் இருக்க வேண்டியிருந்தது. நம்ம இந்த லாக்டவுன் பீரியடில் யோசேப்பு மாதிரி இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். அதே வேளையில் இந்த அபிஷேகத்தில் ஜனங்கள் நீ உற்சாகமாக இருக்க, அதில் நிரம்பி இருக்க உங்களை அனல் மூட்ட விரும்புகிறேன். நம்ம பல வேலைகளை செய்யலாம். இன்னைக்கு வீட்லேயே இருக்கிறோம். எனக்கும் ஏராளமான வேலை இருக்குது, உங்களுக்கும் நிறைய வேலை இருக்குது இல்லையா? நம்ம நிறைய நேரம் நினைப்போம் வெளியெல்லாம் லாக்டவுன் இல்லாத டைமில் தான் பிஸின்னு நினச்சோம். ஆனால் இப்போ லாக்டவுனில் தான் அதை விட பிஸியாக இருக்கும். ஏன்னா ஃபேமிலியோடு சேர்ந்து இருக்கிற நேரங்கள் கொஞ்சம். அதனால் இந்த அபிஷேகத்தை ஏன்னா மறுபடியும் 38 வாசிக்க கேட்போம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். அப்ப தேவ ஆவியை பெற்றால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா 40 வாசிங்க. அதுலயே நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். இது இங்க நடக்கு. ஆனால் தொடர்ந்து என்ன வருகிறது என்றால் ஜனங்கள் எல்லாரும் ஆகாரம் இல்லாமல் ராஜாவிடம் வந்து முறையிடுவார்கள். அப்பொழுது ராஜா சொல்வான், யோசேப்பினிடத்தில் போங்கள். யார்கிட்ட போங்க? நீ தேவ ஆவியை பெற்ற மனுஷனாயிருந்தால் உன்னை தேடி ஆட்கள் அனுப்பப்படுவார்கள். அவர்கள் தேவையை நீ சந்திக்கிற நபராக மாறக்கூடும், மாற முடியும். யூ கேன் மீட் த நீட்ஸ் ஆஃப் எனி ஒன், வாட் எவர் நீட். அன்றைக்கு ஆகாரம் தேவை, தானியம் இல்லை. ஜனங்கள் ராஜாவை நோக்கி ராஜா சொல்கிறான், என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, தேவ ஆவியை பெற்று யோசேப்பினிடம் போங்கள், அவன் உங்களுக்கு வேண்டியதை தருவான். பஞ்ச காலம் தீரும் வரைக்கும் அவனுடைய தேவைகளை யோசேப்பு சந்தித்தார். தேவ ஆவியை நீ பெற்றால் இந்த பஞ்ச காலம் முழுவதையும் சந்திக்கத்தக்க அபிஷேகம் உன் மேலே இறங்கி வந்தால் உன்னை சுற்றி இருக்கிற மக்களை போஷிக்க நடத்த உன்னால் ஆகும் என்று நான் சொல்கிறேன். அதனால தான் தேவ ஆவியில நிரம்பி இருங்க, வீட்டில் இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. பட் டோன்ட் லீவ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். வேதத்தை விட்டு விலகாதிருங்கள். சுத்துங்க, வெளியே போங்க, வேலைக்கு போங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த லாக்டவுன் பீரியடில் சிலருக்கு சம்பாதிக்கிற பாக்கியம் இருக்கும், சிலருக்கு ஆண்டவர் ஓய்வு தந்திருப்பார். அவர்களுக்கு தேவையாக ஆண்டவர் பிளான் பண்ணுறார். யோசேப்பு வாழ்க்கை அப்படி தான் பிளான் பண்ணார். அதை நான் சுருக்கமாக கொஞ்சம் சொல்லி முடிக்க போகிறேன், நான் ரொம்ப அதில் போகல. ஆனால் இந்த ஆவியை பெறுவதற்கு வேதத்திலிருந்து இன்னொரு இடத்தை வேகமாக கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அண்டர்லைன். ஒரு பிரசங்கம் பண்ண விரும்பவில்லை. நான் சில நிமிடங்களை முடிக்க போகிறேன். அப்படின்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவ ஆவியை பெறும்படி. ஏன்னா இப்போ லாக்டவுனில் இருக்கிறீங்க, நீங்கள் என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை உங்களுக்கு முன்பதாக நான் சொல்லி முடிக்க வாஞ்சிக்கிறேன். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். உங்கள் திராணிக்கு தக்கதாக தேவனுக்கும் ஏழைகளுக்கும் கொடுத்தான். தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுத்தான், ஏழைகளுக்குரிய தேவைகளை அவன் சந்தித்தான். ஆகவே நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்க இந்த நாட்களில் உங்க திராணிக்கு தக்கதாய் முதலாவது தேவனுக்குரியதை கொடுங்கள். உங்க அபிஷேகம் நிரம்பணும். இதை ஊழியக்காரனுக்கும் சேர்த்தா இல்லை, நான் சொல்றேன், என்னையும் சேர்த்து, என்னையும் சேர்த்து சொல்றேன். ஏழைகளுக்கு உதவுங்கள், தேவனுக்குரியதை கொடுங்கள். நீ ஏழைக்கு உதவுறன்னு சோசியல் ஒர்க்கில் போயிட்டு ஆண்டவரை விட்டுறாரு. அதனால இவன் தேவனுக்குரியதையும் செலுத்துகிறான். தேவனுக்கு பயந்தவன், தேவனை நோக்கி இருக்கிறவன், அதே நேரத்தில் ஏழைகளுடைய காரியங்களையும் சந்திக்கிறான். அடுத்து 9
7:8 வாசிங்க பார்ப்போம். 7:8 4 மன்னிக்கணும் 10:4. அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. கவனிச்சிங்களா? அபிஷேகம் பெறணும்னா முதல்ல தேவனுக்குரிய இடத்தையும் ஏழைகளையும் நீங்க பராமரிக்கணும். 2வது ஸ்டெப் அதில் வருகிறது என்னன்னு கேட்டா செபிக்கணும். செபிக்கிறவங்களுக்கு தான் தெய்வன் அபிஷேகத்தை தரும். whoever prays, ஜபத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்க மேலே ஒரு அபிஷேகம், ஒரு வாசனை இருக்கும், ஒரு கிருபை இருக்கும், ஒரு நற்கந்தம் இருக்கும். அவங்கள சுற்றி ஒரு அரோமா எப்பயுமே இருக்கும். ஏன்னா செபிக்கிறவர்கள். அது நமக்கு வழங்காது. செபிக்கிற உனக்கு எனக்கு புரியாது. ஆனால் நம்மை பார்க்கிற மற்றவங்களுக்கு அது தெரியும். ஆண்டவர் அதை வழங்க வைப்பார். ஆகவே அபிஷேகத்தில் நிரம்பும்படி நீங்கள் நல்ல செபியுங்கள். அடுத்து 7-8 வேகமாக வாசிங்க பார்ப்போம். கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தேவ பக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து செயல்படுங்கள். உனக்கு அபிஷேகம் வேணுமா? If you want to be anointed, இன்றைக்கும் சாதாரண ஸ்வீப்பர்ஸ், சாதாரண மக்கள், நம்ம தமிழகத்தில் சென்னையில் பக்தர் சிங் என்ற ஒரு ஊழியர் வாழ்ந்த பொழுது சாதாரண மக்களை கொண்டு தேவன் அந்த ஸ்தாபனத்திலே அதில் ஒரு பெரிய எழுப்புதலையே கொண்டு வந்தார் என்று அவர்களுடைய சரித்திரங்களை நாம் அறிகிறோம். ஏன்னா they obeyed the vision. தரிசனத்துக்கு கீழ் உனக்கு ஆண்டவர் தரிசனம் தந்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை இப்போ நான் பேசும் பொழுதே உன் உள்ளங்கள் நீ நினைக்கலாம் அது ஏதோ எண்ணம். இல்லை இல்லை இல்லை. when God gives a vision, when God leads you, obey. பிசாசு தருகிற தரிசனத்தை கேன்சல் பண்ணணும். நல்லா வழங்கணும். பிசாசு உனக்கு ஒரு நெகட்டிவ் விஷனை தருவான். ஆனால் ஆண்டவர் உன்னை நடத்த வேண்டிய தரிசனத்தை தருவார். இங்கே தரிசனத்துக்கு கொர்நேலியுவும் கீழ்ப்படுகிறான், அங்கே பேதுருவும் கீழ்ப்படுகிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் நல்லா கவனிக்கணும். தரிசனத்தில் தான் இந்த பாட்டினுடைய அனாயிட்டிங்கே வருது. அதனால உங்கள் அபிஷேகம் பெற்றவர்களாய் நீங்கள் எழும்பி வாழும்படி தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ரிசீவ் த விஷன், ஒபே த விஷன். தரிசனத்துக்கு கீழ்ப்படி. நிறைய நேரம் ஆண்டவர் உனக்கு தரிசனம் தந்தார், நீ கீழ்ப்படிய மட்டும்னால அதோட தரிசனம் ஸ்டாப் ஆயிடுச்சு. when you obey, the vision will continue. when you disobey, the vision will be cut down. உனக்கு அதுக்கு மேலே வெளிப்பாடாக இருக்காது, தரிசனமாக இருக்காது. ஆண்டவர் மகிமைப்படுவார். கீழே 10:13-15, 13-14-15. அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாய் இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன், சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆம் தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. நீங்க இந்த இடத்துல கவனிப்பீர்களா? அபிஷேகம் பெறணும்னா பிரேக் த ட்ரெடிஷன். பாரம்பரியங்களை முறித்து போடுங்கள். எசேக்கியா எழுப்புதலை கொண்டு வந்தான். ஏன்னா நிகுஸ்தான் என்று சொல்லக்கூடிய வெண்கல சர்பத்தை அது வரைக்கும் அந்த பூஜைக்குரியதாக இருந்தது, ஆராதனைக்குரியதாக இருந்தது, உடைத்து போட்டான். தேசத்தில் எழுப்புதல் வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சபை ட்ரெடிஷனை உடைச்சி நம்ம எல்லாம் ஆவிக்குரிய நிலைகளில் கட்டி எழுப்பும்படி கர்த்தர் இப்படிப்பட்ட காலங்களை அனுமதித்து இருக்கிறார். நல்லா ட்ரெடிஷனை உடைங்க. கர்த்தருக்கு ஜீவனோடு இருங்க. சபை கூடையை எதிர்பாருங்க. சபை விக்கிரகம் அல்ல. So body of Christ. ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த இடத்துல பாரம்பரியங்களை தேவன் உடைக்கிறார். பேதுரு அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்தான். இல்லைன்னா இது நடக்காது. This anointing can be received when you break the tradition. ஊழியக்காரனும் உடைக்கணும், அங்கே கொர்நேலியுவும் உடையணும். அவனும் அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படியணும். அவனும் தரிசனத்துக்கு கீழ்ப்படியணும், பேதுருவும் கீழ்ப்படி. 2 பேருடைய ஒபீடியன்ஸ் தான் இந்த அனாயிண்டிங் இங்கே ரிலீஸ் ஆகுது.
அதனால ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது, பேசும் பொழுது, நான் ஏன் இப்படி இதை சொல்றேன்னா, இந்த பாட்டு எடுக்க ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, பேதுரு பேசுகிறதை கேட்கும் பொழுதே, கவனிக்கும் பொழுதே தேவ ஆவியானவர் அவர்கள் ஒவ்வொருவர் மேல் வந்து இறங்கினார். நான் பேசும் பொழுதே உன் மேல ஒரு அபிஷேகத்தை, நீ இறங்குகிறத உணர கர்த்தர் உனக்கு கிருபை தருவாராக. நீ நிரம்புவாயாக, விடுதலையை பெறுவாயாக, உன் வீட்டுக்குள்ள ஒரு விடுதலை வருவதாக, ஒரு சந்தோஷம் வருவதாக, நம்பிக்கை வருவதாக, மேன்மை வருவதாக, உயர்வு வருவதாக. இந்த பஞ்ச காலத்திலேயோ, இந்த லாக்டவுன் பீரியட்லேயும் கர்த்தர் உன்னை நன்மைகளினால லாக்டவுன் பண்ணுவாராக. God bless you with all the goodness. இங்கே ட்ரெடிஷன் உடையது 10:44 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில், இப்ப நான் பேசிட்டேன், அந்த வார்த்தை தான் நான் திருப்பி இப்ப பேசுறேன். வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதாவது கேட்டாங்க, அதாவது ஹியரிங் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் லிசனிங். நிறைய நேரம் இன்னைக்கு விசுவாசிகளா இருக்கிற பலர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க காரணம் என்னங்கிறத ஹியர், கேட்பாங்க, கவனிக்க மாட்டாங்க. காதால கேட்பாங்க, கவனிக்க மாட்டாங்க. கற்றுக்கொள்ள வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும் என்பவர்கள் கவனிப்பார்கள். கவனிக்கிறவங்க மேல கர்த்தர் அபிஷேகத்தை வச்சிருக்காங்க. வாட்சிங்கில் தான் அந்த 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 சின்சியாரிட்டி. ஹியரிங்ல கிடையாது. கேட்கணும், தப்பு இல்லை. ஆனால் ஹியரிங்கை விட லிசனிங். அதனால இவங்க இந்த கொர்நேலிய வீட்டில் உள்ளவங்க தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்த தேவனுடைய அந்த பிரமாணங்களின் வழி வந்து அந்த அபிஷேகத்தினால், அதாவது பேதுருனுடைய பாரம்பரிய எண்ணங்களை தேவன் உடைக்கிறார். அது கீழ்ப்படிக்கு வரான். புறஜாதி மனுஷனாக இருக்கிற கொர்நேலிய வீட்டில் கூடி வந்தவர்கள் அன்றைக்கு முதல் முறையாக பரிசுத்தாவின் அபிஷேகம் மற்றும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார். இதை கேட்கும் பொழுதே உனக்குள்ள இருந்த அந்த பாஷைகளை எழும்படும். புது வார்த்தைகளை கர்த்தர் உனக்கு தருவாராக, புது கிருபைகளை கர்த்தர் உனக்கு தருவாராக, புது வல்லமையை கர்த்தர் உனக்கு தருவாராக, புது தரிசனத்தை கர்த்தர் உனக்கு தருவாராக, புது வெளிப்பாட்டை கர்த்தர் உனக்கு தருவாராக, புதிய ஊழியத்தை கர்த்தர் உனக்கு இந்த நாட்களில் தருவாராக, உன்னை தகுதிப்படுத்துவாராக, உன்னை உயர்த்தி நிறுத்த இந்த நாட்கள் ஆயத்த நாட்களாய் மாறுவதாக. தேவ அபிஷேகத்தினால நிரம்புங்க. ஒரு நிமிஷம் அப்படியே என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு அபிஷேகம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு மேல அப்படியே இறங்குவதாக. அவங்களுக்குள்ள இருக்கிற பயங்கள், குழப்பங்கள், என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், இந்த வியாதி பரவுகிறதே, இந்த அரசாங்கம் சம்பிக்கிறதே, உலக நாடுகள் தத்தளிப்பாங்க. கர்த்தர் உன் கையில் இருந்து இந்த அபிஷேகம் வரும் பொழுது தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போடுவார். நான் சொன்ன யோசேப்பின் கையில் இருந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போட்டவர் இந்த சத்தத்தை கேட்கிறவன் கையில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடுகிறார். God is removing it. கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். இப்பொழுது வேகமாக யோசேப்பை குறித்து ஒரு 10 நிமிஷம் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் மகிமைப்படுவார். நாம் அறிந்தது தான், அறியாததை நான் ஒன்றும் புதுசாக சொல்ல வரல. பட் இன்னைக்கு தேவைக்கு, ஏன்னா லாக்டவுனு பிரேக் டவுன் போட்டு வெளியே வந்தவர் தான் யோசேப். அடைபட்டு இருந்தான். அதனால் அவனுடைய வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அவன் நிறைய தலைப்புகள் கொடுத்து கொண்டே போகலாம். இது நீண்ட நேரம் பேசுகிற செய்திகளில் 1ஆம் தேதி காலையில் உங்களுக்கு என்று விசேஷமாய் சொல்லப்படுகிற செய்தியாக இருக்கிறபடினால் சுருங்க கூற நான் முயற்சிக்கிறேன். ஆதியாகமம் 39:13 சில வசனங்களை வாசிக்க கவனிப்போம். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோட சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய் விட்டான் என்று சொன்னாள். இந்த இடத்துல நான் சாதாரணமாக நம்ம பல காரியங்களை கேட்கணும். இன்னைக்கு கொஞ்சம் அப்படி அதில் கொஞ்சம் போல் மாற்றி சொல்ல விரும்புகிறேன். பலருடைய எண்ணங்கள் வரலாம்.
எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கிற ஒரு பெரிய போர்த்திபாரன் பெரிய அதிபதி, அவனுடைய மனைவி இப்படி தரங்கட்டவளாக வாழ முடியுமா என்ற கேள்வி பலருக்குள்ள வரலாம். ஏன்னா இது இயற்கை. ஏன்னா ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒருவனுடைய மனைவி இவ்வளவு கேவலமான காரியத்தை செய்யும்படி அவள் எப்படி வர முடியும் என்ற எண்ணம் நமக்குள்ளே வரலாம். அது தவறு ஒன்றும் இல்லை. ஏன்னா ஷீ இஸ் நாட் அ நார்மல் லேடி. சாதாரணமானவளோ ஏழ்மையானவளோ அவள் அப்படிப்பட்டவள் இல்லை, தரங்கட்டவளோ அல்ல. நல்ல உயர்ந்த குடும்பங்களிலே பிறந்து வளர்ந்தவள். போர்த்திபாரை திருமணம் முடித்து ஒரு ராணியை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறவள் வீட்டுக்கு வந்த ஒரு அடிமை, ஸ்லேவ் பாய். இப்படி தரங்கட்ட வாழ்க்கை என்ற எண்ணத்துக்கு பதில் என்னவென்றால், ஒரு மனிதனின் தரம் அவன் வகிக்கும் பொறுப்பில் அல்ல, உள்ளத்தின் தூய்மையை தான் பொறுத்தது. இதுதான் நம்ம வழங்கும். எந்த பொறுப்பில் இருக்கிற மனுஷனும் தரமாய் இருப்பான் என்று நான் நம்பி ஏமாறவும் கூடாது. ஒருவன் உயர்ந்த பொறுப்புகளில் இருக்கிறதுனால அவன் பரிசுத்தவான் என்றும் நம்ம ஏமாறக்கூடாது. ஒரு மனிதனின் தரம் அவன் வகிக்கும் பொறுப்பில் அல்ல, உள்ளத்தின் தூய்மையை பொறுத்து. அதாவது போர்த்திபார் மனைவி வழிய சென்று பலாத்காரம் பண்ணி பாவத்துக்கு யோசேப்பை பணிய வைக்க போராடுகிறார். ஆனால் யோசேப்பின் தூய்மைக்கு முன்பதாக நிற்க அருகதையற்றவளாக தோற்று போகிறார். ஒருவேளை போர்த்திபார் மனைவி வரத்துக்கு முன்னாடி யோசேப்பு பரிசுத்தமாக தான் இருந்தான். இப்போ நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா போர்த்திபார் மனைவி கிராஸ் ஆகலை. யாரு கிராஸ் ஆகலை? போர்த்திபார் மனைவி கிராஸ் ஆகலை. ஆனால் போர்த்திபார் மனைவி கிராஸ் ஆன பிறகும் இவனுடைய தூய்மைக்கு முன்பதாக அவள் ஒன்றும் செய்யக்கூடாதவளா. இப்படித்தான் வாழ இந்த இந்த தேவ ஆவியை பெற்றவர்கள் இப்படி தான் வாழ முடியும். They can live such a holy life. அந்தரங்க வாழ்க்கை. யாரும் பார்க்கலனாலும் சரி, உங்க போனை எல்லார்கிட்டையும் கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் அது எங்க பர்சனல், அதெல்லாம் பார்க்காதீங்க. இவங்க நினைப்பாங்க டெலிட் பண்ணிடுவாங்க. உடனே என்ன பண்ணிடுவாங்க? போகாதுப்பா. ஒரு அம்மாவை இப்போ தான் பிடிச்சாங்க. அது கேமராவை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அது அந்த வீட்டில் எதோ திருடி இருக்கு எடுத்துருக்கு. இதுக்கு ஓடுறது டிவியில் தான் சுவிட்ச் ஆஃப் ஆகாம வழியே கேமராவை சுவிட்ச் ஆஃப் ஆகாது. அதுக்கு தெரியல, அறிவு. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒன்று பார்த்துட்டு ஒன்று கேட்டுட்டு ஒன்று என்ன பண்ணிடுவாங்க, ரொம்ப திறமையாக செய்கிறாங்க. அதை அப்படி டெலிட்னோன்னா அது போயிடும். அது எங்கே போகும்? சாஃப்ட்வேரை போட்டால் மொத்தமாக வெளியே வரும். நிறைய பேருக்கு அது தெரியாது. அது மாதிரி இங்கே யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட, அதாவது இஸ் அ ஓவர் கம்மர் அப்படி தான் சொல்லணும். அவன் வெற்றி சிறக்கிறவன். அவன்கிட்ட காணப்படுகிற, அதாவது he was pure and integrity man அப்படின்னு சொன்னார். ரெண்டு வார்த்தை அவன் யூஸ் பண்ண. ஏன்னா இப்படிப்பட்ட ஃபோல்சிங்கில் இவன் தோற்று போகிற அளவுக்கு வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடிடுறான். போர்த்திபார் வேற வழியே இல்லை, மனைவி பேச்சு தான் கேட்டான். அதனால இவன் சிறையில் அடைக்கப்படுகிறான். போர்த்திபார் மனைவி ஏன் இப்படி ஆனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். ஏற்கதானே முதல்ல சொன்னேன், பொறுப்போ பதவியோ ஒரு மனுஷனுக்கு அவன் ஒழுங்காக இருக்கணும்னு உத்தரவாதம் இல்லை, தூய்மையான எண்ணங்கள் இருந்தால் தான் முடியும்னு சொன்னேன். ரெண்டாவது சொல்கிறேன், இந்த போர்த்திபாருக்கு என்னன்னு கேட்டால் பெரிய வேலை அரண்மனையில். அதனால் வேலைன்னு ஓடினதுனால மனைவியினுடைய அந்த இசைந்து வாழ்கிற வாழ்க்கையை அவன் புறக்கணித்து விடுகிறான். இதெல்லாம் கேட்குறீங்க. உங்கள் ஃபேமிலியில் டைம் இருக்கணும். மனைவிக்கு நீங்கள் அடிமையாக இருக்கணும்னு நான் சொல்ல வரலை. ஒரு வளசில் இருந்தீங்கன்னா அது பாக்கி வாழ்ந்தது தான் இல்லையா? ஆனால் இவன் என்னன்னா, இவன் வேலை என்ற கடலிலே முழுகி விட்டான். அவளுக்கு ஆதரவோ அணைக்க ஆளோ இல்லை அன்பு பாராட்டவோ விசாரிக்க ஆள் இல்லாதபடினால அவள் காம விகாரம் என்ற சமுத்திரத்தில் முழுகிட்டான். அதான் பிரச்சனை. இவன் வேலை என்ற கடலில் முழுங்கினா அவன் சமுத்திரத்துக்கே போயிட்டான்.
அதனால தான் இந்த பிரச்சனைங்க வந்தது. ஆனால் இவைகளின் ஊடே தேவன் தம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தவான்களை, அதனால தான் எங்கே இருந்தாலும் பரிசுத்தமாக வாழும். இல்லை யார் பார்க்குறாங்க பார்க்கல, சிலர் ரொம்ப ஞானமாக இருப்பாங்க. தேவன் ஞானிகளை ஞானத்தில் பிடிப்பாங்க. அப்படிலாம் ட்ரை பண்ணாதீங்க. இன்டெகிரிட்டி உள்ள ஆளாக இருங்க, சுத்தமானவர்களாக இருங்கள். யோசேப்பு இந்த ஆவியை பெற்று அவன் இப்படி எழும்பி வர காரணம் என்னன்னா, அவன் வாழ்க்கையில் இந்த ஆவியை பெற்றதுனால அந்த பரிசுத்த வாழ்க்கையில் அவன் வைராக்கியமாக இருக்கிறான். அதனால இந்த சூழ்நிலைக்கு காரணம் இந்த குடும்ப சூழ்நிலை. அதை தான் நான் சொல்றேன். இப்படி ஒரு அநியாயமாக யோசேப்பு சிறைக்கு போக காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் த ஃபேமிலி. அதாவது அந்த இசைவு இல்லை, உடஞ்சி போச்சு. ஆண்டவர் மகிமைப்படுவார். தொடர்ந்து நாம் இதில் கற்றுக்கொள்கிற பாடம் அந்த யோசேப்பு வாழ்க்கையில் நான் சொல்லி முடிக்கிறேன். யோசேப்பு குழியில் போட்டாங்க, அப்பையும் அவன் ஆண்டவரை குறை சொல்லுவான். அதுதான் நம்ம கற்றுக்கணும். குழியில் போட்டவனே தேவன் என்ன ஆனார் அப்படின்ற கேள்வி கேட்கல. பலவர்ண அங்கி தரித்தவன் சிறைவஸ்திரம் தரித்து சிறையில் இருக்கும் பொழுது தேவன் ஏன் எனக்கு உதவி செய்ய வரவில்லை? நான் உத்தமமாக இருந்தேனே, பரிசுத்தமாக இருந்தேனே, தேவன் என்ன ஆனார் என்ற கேள்வி அவன் எழுப்பலை. இன்னொரு பக்கம் இப்படி துணிந்து என் மேலே ஒரு பொய்யை சொன்னாலே போர்த்திபார் மனைவி ஊமையாக கூட ஆகலையே அப்படின்னு நினைக்கல. சில பேர் சொல்லுவாங்க வாய் அழுவிரும்பாங்க. அழுகாது, அழுகவே அழுகாது. நம்ம எண்ணங்கள் அப்படி ஓடும். ஆனால் இந்த யோசேப்பு வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற பாடம், ஏன் கடவுள் குறுக்கிடவில்லை? ஏன் போர்த்திபார் மனைவி ஊமையாகலை? அப்படி அநியாயமாக என் மேலே பணி போட்டாலே ஊமையாக போயிருந்தா பரவாயில்லையே, வாய் பேசாமல் ஆகியிருக்கலாமே. ஆனால் சிறையில் அடைப்பட்ட பிறகும் ஏன் என்ன ஆண்டவர் கேட்கல? நான் உங்களை உற்சாகப்படுத்த சொல்கிறேன். உண்மை வாதாடுவதில்லை, தூய்மை முறுமுறுப்பதும் இல்லை. உண்மை என்ன பண்ணுவதில்லை, வாதாடுவதும் இல்லை, தூய்மை ஒரு நாளும் முறுமுறுப்பதும். அதனால தான் யோசேப்பு ப்ளசண்ட்டாக இதில் போயிடும். போர்த்திபார் வீட்டில் இருந்தான், சிறையில் இருந்தான், குழியில் இருந்தான். ஆனால் வசனம் சொன்னது கர்த்தர் அவனோடு இருந்தார். நீங்கள் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாத இருந்தார். அதாவது தேவ பிரசன்னத்தை நீ இழக்கவே கூடாது. யோசேப்பு அதில் தான். அதனால தான் அவனை பற்றி வரும், கர்த்தர் அவனோடு இருந்தாலும் அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருக்கு. அவன் அந்த வீட்டில் வந்த பிறகு போர்த்திபார் வீட்டில் வந்து ஒரு பெரிய பெருக்கத்தை ஆண்டவர் தருகிறார். ஏன்னா கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அதை போர்த்திபார் அறிந்து கொண்டார் என்று எழுதியிருக்கு. சிறைக்கு போகிறான், அங்கேயே கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அங்கேயே சிறை கைதிகளுக்கு இவன் தலைவனை போல மாறுறான். இது போர்த்திபாருடைய ஒத்தாசைனால கரெக்டாக ஆண்டவர் காய் நகர்த்துறார். நமக்குள்ள பல கேள்விகள் வரலாம். ஏன் இந்த லாக்டவுன், ஏன் இன்னும் லாக்டவுன்? ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. கஷ்டம்தான், உங்களுக்கு கஷ்டம்னா எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் யோசிப்பாங்க. உங்கள் முகத்தை பார்க்காம, உங்களை பார்த்து ரெண்டு திட்டாமல், உங்களை பார்த்து உற்சாகப்படுத்தி ரெண்டு வார்த்தை சொல்லாமல் எப்படி நாங்கள் வாழ முடியும்? ஒரு ஊழியக்காரன் சொல்லவா? எவ்வளோ வேதனை தெரியுமா? அது இப்படி ஃபோனை பார்த்து கேமரா பார்த்தா பேசிட்டு உட்காந்துருக்கேன், பிரசங்கமே வராது. ஆண்டவர் இந்த லாக்டவுனில் இதையே எங்களுக்கு தராது. நாங்களும் பேசிட்டு உட்காந்துருக்கோம். எவ்வளோ கஷ்டம் லாக்டவுனில். அதனால் நான் சொல்கிறேன், யோசிப்பு அந்த லாக்டவுனையும் உடச்சிட்டு வெளியே வராமல். ஏன்னா அவன் தேவ ஆவி பெற்ற அவன் சொல்கிறான், 2 பேருக்கு தரிசனத்தை சொல்லி அனுப்புகிறான், மறந்துட்டாங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், நம்ம உதவி செய்ய வேண்டியவங்க நம்மளை மறப்பாங்க. ஏன்னா நினைப்பூட்ட வேண்டியது ஆண்டவர் தானே ஒழிய அவருடைய அறிவோ மூளையோ கிடையாது, நினைவாற்றலோ கிடையாது. ஏற்ற வேளையில் ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வருகிறார். வேதம் அழகாய் சொல்கிறது. 41 14 15 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாதவனுக்கு
சொப்பனத்துக்கான விளக்கம் அப்படி சரமாரியாக வருது பாருங்க. அவனும் யோசிக்கலை, அவன் டைமும் கேட்கல. தானியேல் புத்தகத்தில் தானியேல் டைம் கேட்டார், ஏன்னா அது கேட்டுதான் ஆகணும். ஏன்னா அந்த ராஜா சொப்பனத்தை சொல்லவே இல்லை. ஆனால் இந்த ராஜா சொப்பனத்தையும் சொல்கிறான். இவன் யாருன்னா யோசிப்புக்காக மாறி வந்த பார்வோன். நல்லா அந்த மைண்டில் இருக்கும். கர்த்தர் இதெல்லாம் நகர்த்துறார். முன்னாடி யோசிப்பு சிறைக்கு போகும்போது இந்த பார்வோன் இவன் கிடையாது. இவன் சிறைக்குள்ளே போன பிறகு 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பார்வோனை வேற ஒருத்தன் ஜெயிச்சுட்டு அவன் பார்வோனாக வரான். இவன் காலத்தில் யோசேப்பு உயர்த்தப்படுது. அதாவது நாம் ஆண்டவருடைய பிளானில் படிப்படியாக சிறையோ குழியோ போராட்டமோ கண்ணீரோ பாடுகளோ தேவனை நம்பி சகித்து கடந்து வருகிறவர்களுக்கு சிங்காசனம் ஆயத்தமாக. யுவர் த்ரோன் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார். அவன் ஒருத்தரையும் குறை சொல்ல. 2 வருஷம் மறந்துட்டான். யோசிச்சு பாரு, நன்றி கெட்டவன். அவன் நல்லா இருப்பானா நம்ம நீ என்னன்னு சொல்லுவோம். யோசேப்பு ஒன்றுமே சொல்ல. 2 வருஷம் பேசாமல் அவன் இரும்பிலே அடைபட்டு இருந்தான்னு சங்கீதம் 105 எழுது. விலங்குகளினாலே பூட்டப்பட்டு இருந்தான். அதாவது வசனம் அவனை புடமிட்டது. அதனால ஆண்டவர் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவது. உன்னை வசனம் புடமிடுகிற நாட்களாய் மாறி இந்த லாக்டவுனில் நீ யோசிப்பு மாதிரி சிறைக்குள்ளே இருக்கிறது மாதிரி உன் வீட்டுக்குள்ளே வசனத்தோடு இரு, ஜபத்தோடு இரு. கர்த்தர் அதை உடைத்து வெளியே உன்னை கொண்டு வரும் பொழுது உன் வஸ்திரம் மாறும், உன் அழைப்பு மாறும், உன் உத்தியோகம் மாறும். உன்னை தேடி ஜனங்கள் ஓடி வருவார்கள். எந்த தேசத்துக்கு நீ அடிமையாய் காணப்பட்டாயோ அதே தேசத்தில் கர்த்தர் ராஜாக்களை மாற்றி உனக்காக செய்ய வேண்டியதை செய்து கொண்டு இருக்கிறார் என்று நீ நம்பு. இந்த மாதம் ஜூன் மாதத்தில் அப்படிப்பட்ட அனுகூலங்கள் உன் வாழ்க்கையில் வந்து கண்களை முடி சோமனும் அடுவரே முடிய கரங்களுக்கு தாழ்த்துகிறோம். லாக்டவுனை உடைத்து கொண்டு, குழிக்குள் போன லாக்டவுனை உடைத்து கொண்டு, சிறைக்குள் போன லாக்டவுனை உடைத்து கொண்டு சிங்காசனத்துக்கு எழுப்பி வந்த ஒரு யோசிப்பை போல இந்த காலகட்டங்களில் ஒரு ஆவியை பெற்றவர்களாய், அபிஷேகத்தில் நிரம்பினவர்களாய் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலேயும் இந்த தேவ அபிஷேகம் இறங்கி வருவதா அவருடைய வாழ்க்கையின் காரியங்களை பொறுப்பெடுப்பீராக, கிருபைக்குள்ள மூடுவீராக. இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், கவனிக்கிறவர்கள் யாவரையுமே அவங்க ஒருவேளை மனவேதனையோடு இதை பார்த்து கொண்டு இருப்பார்களே, ஆனால் கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றி புலம்பலை விட்டு வெளியே வரணும், போராடுகிறதை விட்டு வெளியே வரணும். தேவ பிரசனத்தில் இருக்கிறவர்களுக்கு இடமாற்றமோ வேலை மாற்றமோ நன்மையாக முடிய போகிறது. வாழ்க்கையில் பல மாற்றங்களோடு இதை கவனித்துக் கொண்டு இருக்கிறேன். இந்த லாக்டவுன்ல வாழ்க்கை வேலையில் பல மாற்றங்கள், இதன் ஊடாக கர்த்தர் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். போர்த்திவார் வீட்டில் சுகமாய் வாழ்ந்திருக்கலாம், அபாண்டமாய் பணி சுமத்தப்பட்டு சிறைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. வந்ததினால சுயம்பாகிகளின் தலைவனுக்கும் வானபாத்திரக்காரனுக்கும் சொப்பனத்தின் விளக்கத்தை சொல்வது தேவ திட்டம். லாக்டவுன்ல கர்த்தர் திட்டம் உன் வாழ்க்கையில நிறைவேறட்டும். அரசியல் தலைவர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். யாரிடமும் முறுமுறுப்பு வேண்டாம். இந்த வியாதியை கட்டி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தேசத்துக்கு விடுதலையை தருவார். கர்த்தர் உங்க வாழ்க்கையில மேன்மைகளை தருவார். ஆண்டவரே இந்த காலை ஊழியர் இந்த 1ஆம் தேதி காலையில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் புது தரிசனத்தினால நிறைப்பீராக. அதற்கு அடிபணிய கிருபை தருவீராக. அந்த உற்சாகம் உள்ள ஒரு ஆவி எங்களை தாங்குவதாக. நீர் வழி நடத்த ஆசீர்வதிக்க தாழ்த்து கன மகிமை துதி உமக்கு எடுக்கும். இயேசுவின் நாமத்தில் தாவே ஆமென். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரை தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே.
ஆவியானவர் எனக்குள்ளே என்று நல்ல ஆவியில நிரம்பி பாடி மகிமைப்படுத்துவோம். சில இருப்புகள் மாறட்டும். கர்த்தர் நம்மை அதாவது உருவாக்குகிற விதங்களில் அவரோடு நாம் இசைந்திருந்தால் நம்ம எங்கெல்லாம் கொண்டு போக முடியுமோ அங்கெல்லாம் கர்த்தர் உயர்த்தி மகிமைப்படுவோம். சேர்ந்து பாடுவோம். அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அனைவருக்கும் உலகிடுவே சுவிசேஷம், சிறுமைப்பட்ட அனைவருக்கும் அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சிறையிலுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறலுமே. சிறையிலுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறலுமே. கட்டவிழ்களோ கட்டவிழ்களோ கட்டுகளை உடைக்கடோ. தேசத்தின் கட்டுகள் உடைக்கடோ. கட்டவிழ்களோ கட்டுகளை உடைக்கடோ. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படட்டும். ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்திற்காக கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கொடுப்பதற்காக கர்த்தர் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஏவி வருகிறபடியினால் கர்த்தரை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியம் வளர ஆண்டவர் இட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட, பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தருடைய கரங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வல்லமையான காரியங்களை மகிமையான தேவன் எங்களுக்கு செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வழி நடத்தும் அற்புதம் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராக இருக்க இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கிய சமாதான சுகபலன் நம் அனைவரோட சகல பரிசுத்தவான்களோடும் இந்த மாதம் முழுவதிலும் நாம் கேட்ட வார்த்தைகளின்படி யோசேப்பின் அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் வருகை மட்டும் தாங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.